பார்த்து படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், சரியா? ஆனால் காக்ரோச்சை பற்றி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். காக்ரோச்சு எப்படி வந்துச்சு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது காக்ரோச்சும் டைனோசர்ஸும் ஒரே டைம் பீரியடில் சார்ந்தவங்க தான். அதாவது காக்ரோச் இருக்கிற டைமில் தான் டைனோசர்ஸ் கூட இருந்துச்சு. ஆனால் டைனோசர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் இல்லை. ஆனால் காக்ரோச் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தியரி ஆஃப் சர்வைவல் ஃபிட்டஸ்ட்னு சொல்லி டார்வின் தியரி இருக்குது. அந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு உயிரினும் தன்னை பாதுகாத்து கொள்ள டிஃபென்ஸ் பண்ணுதோ அந்த உயிரினம் தன்னை மாற்றிக்கொள்ளுதோ, அந்த உயிரினம் சூழ்நிலைக்கு ஏற்றாப்போல் மாற்றிக்கொள்ளுதோ, அது எப்போவுமே என்ன இருக்கும், இந்த உலகத்தில் ரீப்ரொடியூஸ் ஆகினே இருக்கும், எப்போவுமே நிலைச்சு நிற்கும். அந்த உயிரினம், அந்த ஸ்பீஷியஸ் எப்போவுமே உலகத்தில் வாழ்ந்துன்னு இருக்கும்னு சொல்லி அந்த தியரி சொல்லுது. அந்த தியரி பிரகாரம் பார்த்தோன்னா, காக்ரோச் கிட்ட பார்த்தோன்னா அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணாது, விட்டு கொடுக்காது. நீங்கள் ஒரு காக்ரோச் அடிக்கணும்னு நினச்சா கூட உங்களுக்கு ஒரு தண்ணி காமிச்சிடும், இங்கே பிறக்கும் அங்கே பிறக்கும், இந்த மாதிரி ஒரு தண்ணி காமிச்சிடும். ஆனால் டைனோசர்ஸ் கிட்ட அந்த டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி அவங்க கிட்ட இல்லை, டைனோசர்ஸ் கிட்ட. அதனால டைனோசர்ன்ற ஒரு உயிரினமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் காக்ரோச் பார்த்தீங்கன்னா ஸ்பீஷியஸ் வைஸ் வெரி 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 மைன்யூட் கம்பேர்ட் டு டைனோசர். ஆனால் இன்னி வரைக்கும் கூட என்ன இருக்குது, அந்த உயிரினம் இருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தோன்னா, தன்னை மாற்றிக்கொள்ளும், சூழ்நிலைக்கு ஏற்றப்போல டிஃபென்ஸ் பண்ணும், சரியா? இப்போ நடக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கும் இந்த காக்ரோச் தியரிக்கும் ரொம்ப ரிலேட் ஆகுது. சிஸ்டம் எவ்வளோ தான் பெருசாக இருந்தால் கூட அது சரியில்லைன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்ன ஆகும், ஃபினிஷ் ஆகிடும், முடிஞ்சிடும். ஜஸ்டிஸ் எவ்வளோ சின்னஸாக இருந்தால் கூட, காக்ரோச் அளவுக்கு இருந்தால் கூட நிலைத்து நிற்கும்னு சொல்லி இந்த ஒரு பாடம் நமக்கு புரிய வருது.